ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு ஒரு சீக்வன்ஸு. நான் சந்தானம் ராஜேந்திரன் மனோபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பாக வந்து 100% எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது. பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 படம் பண்ணீங்க. அண்ட் நீங்கள் சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலாக இந்த படத்தில் அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த மதகஜராஜன் டைட்டில் நாங்கள் வச்சது வந்து ஆக்சுவலாக வேறு ஸ்கிரிப்ட். அது ஓகே. ஆக்சுவலாக ஒரிஜினல் நாங்கள் ஆரம்பித்த படம் வேறு. பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும்ட்டு தான் நானும் இங்கே வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடியெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அபவுட் மதகஜராஜன்னா, இப்போ பிஸியான ஹீரோவாக இருக்கிற சந்தானம், அது இது என்னது சொல்கிறது, விண்டேஜ் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா, யூமா ஒரு பேர்லாம் படம் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் மேக்கனை வந்து கலகலப்பு பண்ணார் தீய வேலை சென்குமார். உண்மையை சொல்ல போனால் அந்த 2 படத்துலையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் ஒரு 5 days, தீய வேலை சென்குமாரில் 6 days தான். இப்போ கூட அந்த காமெடி அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அப்படியே கருப்பு ராஜா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும் பாருங்க இப்போ வரைக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இஸ். அப்ப இதுக்கப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே, அதுலயே அவர் த்ரோட்டா பாரு. ஓகே ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க, கண்டிப்பா கேட்கும் போது. இன்னொன்று ஒரு மியூசிக் மட்டும் இல்லை, அவரோட வாய்ஸ், பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ், அந்த கடைசியில் தொம்மைக்கு தொம்மை சாங்கு, அவரோட வாய்ஸ், அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில் பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்காக இருக்கும்.